ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்றுத்துறை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது டிஎன்பிசி குரூப் 2 மொத்த வேகன்சி 2030 வேகன்சி தமிழ்நாடு அரசில் வெளியிட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 19/7/2023 வரை கடைசி தேதி. இதில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் விண்ணப்பிக்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நமது தமிழ் சேவை ஒன்றுத்துறை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இதில் நீங்கள் சர்ச் பண்ணால் இதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இதை நீங்கள் கிளிக் பண்ணவும் உங்களுக்கான மெயின் வெப்சைட்டு இதுதான். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போய்க்கலாம். இதில் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன்னு ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேட்ச் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அறிவிக்கைகள்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கான பேட்ச் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட் டேட் அப்படின்னு இதில் அப்ளைன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தமிழ் இங்கிலீஷ்ன்னு இருக்கும். இதில் தமிழை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான வேலைகள் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன, உங்களுக்கான ஜாப் வேகன்சி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனாகவே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே போதும். இதில் இணையவள விண்ணப்பிக்க எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரை அப்படின்னு இணையதள விண்ணப்பிக்க உங்களுக்கு 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. கடைசி தேதி 19ஆம் தேதி ஜூலை 19 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு திருத்தம் செய்கிறது 24/7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 24/7 26 2 நாட்கள் கொடுத்துருக்காங்க. இதில் தேர்வு நடைபெறும் நாளும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. 14/9ஆம் தேதி தேர்வு நடைபெறும் நாளுமா போட்டிருக்காங்க. ஓகேவா? இதுலேயே உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன வேகன்சி, அதாவது 2030 வேகன்சியில் என்னென்ன ஜாப்பு எங்கெங்கே வர்றது, யார் யாருக்கு போஸ்டிங்கு எல்லாமே கேட்டகரி வைஸாக இதில் பிரித்தே போட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு பக்கத்துலேயே அப்ளை நவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்து இதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு, நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4க்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். இல்லாட்டி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அது சொல்லுவாங்க. அது எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் கிரியேட் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இருக்கிறனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதை யூஸ் பண்ணிட்டு சமர்ப்பிக்கணும் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். என் டீட்டெயில் எல்லாமே வரும். இதுவரை நான் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இது 3ஆவதா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இதில் கீழே கிளிக்கர் டு அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த கிளிக்கர் டு அப்ளை இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கான பேட்ச்லாம் வரும். இதில் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஓகேவா? நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் தொடர்கன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஓகேவா? இதில் கீழே உள்ள டிக் பாஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கையெழுத்து ரெண்டுமே கேட்பாங்க. இதில் நீங்கள் ஃபோட்டோவில் உங்களுடைய நேமும் சிக்னேச்சரும் இது பேரும் வர்றாப்புல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் அதை எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது, நார்மலாக ஃபோட்டோ இருக்கும். அதில் நீங்கள் ஃபோட்டோவில் பேரும் இது நேமும் வர்றதுக்கு அதுக்கு நியூ டேப் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் டிஎன்பிசி போட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் உங்களுக்கு இதை நீங்கள் சர்ச் பண்ணும்போது இதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆல்ரெடி பேஜ் ஓப்பன் ஆகிக்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணும்போது வெப்சைட் ஓப்பன் ஆகலை. அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்ததாக கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? கீழே உள்ள ஆப்ஷனில் நான் ஓகே ஃபோட்டோ கம்ப்ரஸர் நேம் இத்தனை இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அதுலேயே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கீழே டிஎன்பிசி போட்டோ கம்ப்ரஸர் அண்ட் ஆட் ஃபோட்டோ நேம் அண்டு டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் நீங்கள் உங்களுடைய நேம் மேல் அடிக்கணும், டேட்டு வந்துடும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு மேலே உங்களுடைய நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேலே நேமை என்ட்ரு பண்ணும்போது கன்வெர்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கன்வெர்ட்ன்னு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கான டிஎன்பிசி ஃபோட்டோவுக்கான வியூ பேஜ் ஆகும். இதில் நீங்கள் டவுன்லோட் யுவர் இமேஜ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜை நீங்கள்
டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். ஓகேவா? நீங்க டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சைனு எம்பி கூட இருந்துச்சுனாலும் அப்லோட் ஆகாது. அதனால அதேபடி கீழே சைன் கம்ப்ரஸர் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு உங்களுடைய சூஸ் ஃபைலை யூஸ் பண்ணி உங்களுடைய சைனை வந்து நீங்க இதுல வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணி கம்ப்ரஸர் இமேஜ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தா டவுன்லோட் யுவர் இமேஜ்ன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவையும் டவுன்லோட் பண்ணியாச்சு, சிக்னேச்சரையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி வந்து நம்ம அப்லோடு தான் பண்ணணும். ஓகேவா? இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாட்டி மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கான ரீப்ளே பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் மறுபடியும் நம்ம ஃபைலுக்கு போயிடலாம். நம்ம ஃபைலில் போன பிறகு நம்மளுடைய ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் அப்லோடு பண்ணணும். சூஸ் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, அதில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ ஃபோட்டோவில் டேட்டு நேம்லாம் இருக்கும்ல, அந்த ஃபோட்டோவை நம்ம அப்லோடு பண்ணிவிட்டு கீழே டேட்டு இது பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஓகேவா? சேவ் ஃபோட்டோ கொடுங்க. சேவ் ஃபோட்டோ கொடுத்தா நமக்கு ஃபோட்டோ சேவ் ஆயிரும். அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். ஓகேவா? இதில் வந்து சூஸ் சிக்னேச்சர் இருக்கா, இப்போ நம்ம சிக்னேச்சரும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த சைனையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சர் இதையும் நம்ம கிளிக் கொடுக்குறோம். ஓகேவா? இதையும் நம்ம கிளிக் கொடுத்தா நம்மளுடைய சிக்னேச்சரும் அப்லோட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கீழே வந்து டீட்டெயில் வரும். நம்ம ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கான டீட்டெயிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நமக்கு வந்துடும். அது வந்த பிறகு எல்லாமே நீங்கள் கரெக்டானு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்த பிறகு உங்களுக்கான நேம் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் உள்ள நேம் எப்படி இருக்குமோ அதேபடி அடிக்கும். அதாவது ஓடிஆரில் நீங்கள் இந்த நேம் அடிச்சிருப்பீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இதில் கேட்பாங்க. உங்கள் நேம் அடிச்சுட்டு இன்டெலிஜென்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி கேட்பாங்க. அடுத்து உங்களுடைய பாலினம் கேட்பாங்க. அடுத்து உங்களுடைய வகுப்பு, உங்களுடைய கேஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, ஜிமெயில் ஐடி, இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுத்த பிறகு கீழே உள்ள டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்கள் டீட்டெயில், நிரந்தர முகவரி எல்லாமே வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு திருத்தம் செய்யணும், தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் ஓடிஆரை நீங்கள் கிளிக் பண்ணி திருத்தல் செஞ்சுக்கலாம். அப்படி தப்பா இல்லை அப்படின்னா டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கான அடுத்த பேஜ் வந்துடும். இதில் உங்களுக்கான டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆதரவற்ற விதவியான்னு கேட்டிருப்பாங்க. விதவையாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன் கொடுங்க. மாற்றுத்திறனாளியும் கேட்பாங்க, அதில் நீங்கள் நோன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கான அரசாங்கத்தில், அதாவது உங்களுக்கு மால் ப்ராக்டிஸில் ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயும் நீங்கள் நோன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? முன்னாள் இராணுவத்தினர்னா கேட்டிருக்காங்க, அதுவும் நோன் கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் நோன் கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அரசு பணியாளரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். நோன்னு கொடுத்து இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அன்எம்ப்ளாயா இல்லை ப்ரைவேட் ஒர்க்கா, அதர் ஒர்க்கா என்னன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அன்எம்ப்ளாயினால அன்எம்ப்ளாயின்னு அப்படின்னு கொடுத்துக்குங்க. அடுத்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாட்டி நோன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் தேர்வாணையம் அல்லது தேர்வு செய்யும் இதர, அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களை மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து தள்ளி வச்சுருக்காங்க, மாட்டியிருக்கே அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன் கொடுத்துருங்க. ஓகேவா? அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கீழே வாங்க. ஓகேவா? கீழே வந்தீங்கன்னா கிரிமினல் கேஸ்ன்னு இருக்கும். அதாவது உங்கள் பேரில் வந்து ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா, போலீஸ் கேஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீர்களா, உடல்லாம் நல்லா இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோன்னு கொடுக்கணும். இல்லை அறிவிக்கப்பட்ட நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை தேர்வு செய்யவும், அதாவது நீங்கள் வந்து ஏதாவது கண்ணாடி இதுக்கு போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் அதில் வருது. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கரெக்டாக வேணும்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் தான் செக் பண்ணணும். ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பார்வை திறன் பெற்றிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஏதாவது பார்வை குறைபாடு இருக்கான்னு அதில் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவரா இல்லை 2 மனைவிகளோடு இருக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இதில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்லாம் ஃபில் பண்ணணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சினா நமக்கு வந்து 10th மார்க்கு. ஓகேவா? எஸ்எஸ்எல்சி தேர்வு வெளியிட்ட தேதி, உங்களுடைய மார்க் ஷீட்டில் தேர்வு வெளியிட்ட தேதின்னு இருக்கும். அதை உள்ள சர்டிஃபிகேட்டில் உள்ள தேதியை போட்டுங்க. தேர்வு குழுமம் அப்படின்னு இருக்கா, அதில் வந்து ஸ்டேட் போர்ட், நம்ம வந்து தமிழ்நாடுனா ஸ்டேட் போர்ட்டில் வரும். அடுத்து சிபிஎஸ்சி படிக்கிறவங்க சிபிஎஸ்சின்னு போடுவாங்க. இன்டர்நேஷ்னல் அப்படி போட்டுக்கணும். நம்ம ஸ்டேட் போர்ட் அதுக்கெல்லாம் சான்றிதழ் எண்ணு நீங்கள் தமிழில் பாடமாக படிச்சிருந்தீங்கன்னா அதில் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து அதேபடி கீழே கச்சசி ஐடிஐ, அதாவது நீங்கள் வந்து கச்சசி
12th படிச்சிருக்கீங்க இல்லை ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணணும். அதில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் இது பண்ணணும். சர்டிஃபிகேட் டேட்டை போட்டிருக்கோம், என்னைக்கு நீங்கள் படித்து முடிச்சீங்கன்னு. அதுக்கு கீழே பட்டப்படிப்பில் ஹச்எஸ்சினா நம்ம 12th ஓகேவா, அதுக்கான இதை போட்டுட்டு தேர்வு 12th வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சின்னு கேட்டிருப்பாங்க. அது நம்ம ஸ்டேட் போர்டு போட்டு அதுக்கான சான்றிதழ் எண்ணும் நம்ம என்ட்ரு பண்ணணும். 12th மார்க் ஷீட்டில் சான்றிதழ் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருந்தா எஸ்என் கொடுத்துங்க ஓகேவா. இதில் கம்பல்சரி யூஜி வந்து முடிச்சிருக்கணும், அதாவது டிகிரி வந்து கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த எலிஜிபிள் ஆகலாம். அரியர் இருந்தால் கூட இதில் போட முடியாது. அதனால் நீங்கள் வந்து யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. இப்போ யூஜி வந்து நீங்கள் எப்போ முடிச்சிங்க அப்படின்னு அந்த டேட்டு கேட்டிருப்பாங்க, சர்டிஃபிகேட்டில் டேட் இருக்கும், அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்த பட்டப்படிப்பு பெயர் நீங்கள் வந்து யூஜியில் வந்து பிஏ பிஎஸ்சி அடுத்து பிசிஏ இப்படி ரொம்ப இது இருக்கும் பற்றியில் அதில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது இருந்தால் அதை நீங்கள் கொடுங்க ஓகேவா. நான் பிஎஸ்சினால பிஎஸ்சி கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிஎஸ்சியில் என்ன கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் மேக்ஸு சயின்ஸ் இப்போ இருக்கும்ல, அதில் நீங்கள் என்ன முடிச்சிருந்தீங்க அதை கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேவா. நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியான அறிவிப்பின்படி உள்ள கல்வி தகுதியானதா அல்லது அதற்கு இணையாதானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பெர்சன்டேஜ் குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஓகேவா. இதில் வந்து நீங்கள் வந்து எதை கொடுக்குன்னா ஈக்குவலண்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாம் கேட்குறாங்க, அதை நீங்கள் படித்து பார்த்து கொடுங்க ஓகேவா. பிரசிடென்ட்ஸ்னால் உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஓகேவா. இது வந்து ஒவ்வொரு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது தான் வருது, எல்லா கோர்ஸுக்கும் வர மாட்டேங்குது ஓகேவா. நார்மலாக ஒவ்வொரு கோர்ஸும் செலக்ட் பண்ணும்போது வருது, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இது வர மாட்டேங்குது ஓகேவா. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் இது கேட்க மாட்டுறாங்க. கேட்டிருந்தால் அதில் வந்து பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஓகேவா, அந்த இதை நீங்கள் கொடுத்துட்டு விட்டுருங்க ஓகேவா. அதுக்கப்புறம் தேர்வு குழும்பெயர் நீங்கள் வந்து காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுன்னு கேட்டிருப்பா, அழகப்பா அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டியும் அதில் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் படித்த கொடுத்துட்டு உங்களோட சான்றிதழ் என்ன கேட்டிருப்பாங்க அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அடுத்து பெற்ற வகுப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸா செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸா எந்த கிளாஸில் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து யூஜியில் வந்து தமிழை ஒரு படமாக படிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துக்கோங்க ஓகேவா. யூஜி முடிச்சுட்டு பிஜியும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஜிக்கான டிகிரியும் பிஜிக்கான டீட்டெயிலும் கொடுக்கணும். பிஜியில் நீங்கள் என்ன முடிச்சிருந்தீங்க, நம்ம யூஜியில் எப்படி ஃபில் பண்ணோமோ அதேபடி பிஜிலையும் நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். யூஜியை ஒவ்வொருத்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருப்பீங்க, அழகப்பா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருப்பீங்க, இப்படி மாறி மாறி முடிச்சிருந்தா நீங்கள் அதுக்கான டீட்டெயில் அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்து தான் ஆகணும் ஓகேவா. எல்லாம் கொடுத்த பிறகு நீங்கள் அப்படியே கீழே உங்களுக்கான எம்எஸ்சினா எம்எஸ்சின்னு போட்டு எம்எஸ்சியில் நீங்கள் என்ன கோர்ஸோ அதை நீங்கள் போட்டுருங்க. அதில் நீங்கள் என்ன குடும்பம் என்ன யூனிவர்சிட்டியோ அதை போட்டு உங்களுக்கான சான்றிதழ் எண்ணையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு பிஜியில் வந்து நீங்கள் வந்து தமிழை ஒரு பாடமாக படிச்சிருந்தா கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க ஓகேவா. அதனால் பிரச்சனை. மேக்ஸிமம் பிஜியில் வந்து இது இங்கிலீஷ் தான் எல்லாமே இருக்கும், அதனால் கேட்குறேன். இதை வந்து கோ ஆப்ரேட்டர் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயிலாம் உங்களுக்கு ரொம்ப கேட்குறாங்க ஓகேவா. இதில் எஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு கீழே கோ ஆப்ரேட்டர் ட்ரைனிங் என்ன முடிச்சிங்க, ஆப்ரேட்டர் எம்காம் சிகாம் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கோர்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் இதில் கொடுங்க. அப்படி முடிக்கலை எதுவுமே பண்ணலை நார்மலாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இதில் நோன்னு கொடுத்துட்டு முடிச்சிருங்க. கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் ஆம் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா. ஆம் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஆங்கில தட்டச்சு முடிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுங்க. தமிழ் தட்டச்சு தெரிஞ்சிருந்தா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. அதை எப்படி ஆங்கில சுருக்கெழுத்து கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. நான் வந்து எதுவுமே பண்ணலை, அதனால் நோனே கொடுத்துட்டேன் ஓகேவா. இதில் வந்து நீங்கள் வந்து ஆன் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து படித்த கோர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு டிகிரி டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் ஒரு கோர்ஸாக கொடுத்தா எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதில் டிகிரியா டிப்ளமான்னு கேட்டிருக்கோம், அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட பட்டப்படிப்பு அதாவது நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் முடிச்சிருப்பீங்க, இல்லை பிஎஸ்சிலேயே உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை ஒரு பாடமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் கொடுத்து அந்த பிஎஸ்சிக்குள்ள சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை எம்எஸ்சியில் முடிச்சிருந்தா எம்எஸ்சிக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான யூனிவர்சிட்டி பேரையும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேவா. இது எல்லாமே நான் எம்எஸ்சியில் முடித்தது, எம்எஸ்சியில் உள்ளதையும் நான் கொடுக்குறேன் ஓகேவா. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹிந்துவான்னு கேட்பாங்க. ஹிந்துனா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து ஹிந்து தான் எடுக்கிறாங்க. ஹிந்துனா ஹிந்துன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுத்துருங்க. அது கீழே வந்து நீங்கள் நோன்னு கொடுத்துருங்க ஓகேவா. இதில் வந்து ரொம்ப டிக் பாஸ் கேட்டிருப்பாங்க ஓகேவா. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாடப்பிரிவு படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள், எதுவுமே இல்லாட்டி கீழே உள்ள டிக் பாஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க ஓகேவா. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுக்கான
தமிழ் எலிஜிபிள் அதாவது பிஎஸ்டிஎம் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? நீங்க வந்து பிஎஸ்டிஎம் ஒதுக்கீடு கேட்குறீங்க அப்படின்னா எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, இதில வந்து மேக்ஸிமம் எஸ்எஸ்எல்சி அதாவது 10த், 12த் டிகிரி யூஜி வேற நீங்க வந்து சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 2 இதில வச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வந்து நம்மட்ட வந்து 3 இதில இருந்துச்சுன்னா நம்ம டிக் பண்ணிட்டு ஃபிட்ச் த டீட்டெயில்னு குடுத்துறணும். குடுத்துட்டு அதுக்கு கீழ நம்ம 1 டூ 5 படிச்சிருப்போம். இல்ல 1 டூ 10 ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்திருப்போம். படிச்சிருந்தா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்ம குடுக்குறாப்புல இருக்கும். ஓகேவா? இதில வந்து நீங்க யூஜில வந்து போயி உங்களோட பிரின்சிபல்ட்ட வந்து நீங்க சைன் வாங்கி தமிழ்ல படிச்சேன் அப்படின்னா, அவங்க ஒரு லெட்டர் பேட் குடுத்துருந்தாங்கன்னா, நீங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆயி அப்ளை பண்ணலாம். இல்ல 12த் வரை இருக்குன்னா, இதுக்கு நீங்க பண்ண முடியாது. அதையும் நீங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து அதில வந்து எதுவுமே பண்ணல. அதனால நோன்னு குடுத்துட்டேன். ஓகேவா? என்ட்ட 12த் வரை இருக்கு. யூஜி கிடையாது. அதனால நோன்னு குடுத்துட்டேன். நோன்னு குடுத்து டிக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? சேவ் அண்ட் ப்ரொசீட கிளிக் பண்ணுவோம். இதில வந்து எக்ஸாம் சென்டர் கேட்டிருக்காங்க. அதாவது முதல் நிலை எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இது உங்கள பக்கத்தில டிஸ்ட்ரிக்ட் எது இருக்கோ அத நீங்க குடுத்துக்கோங்க. அதில குடுத்துட்டு அதுக்கான சென்டர் நேமும் கேட்டிருக்காங்க. எந்த சென்டர்ல போடலாம்? அதில ஒரு 4 சென்டர் கேட்காங்க. அதில நீங்க குடுங்க. 2வது சென்டரா ஆப்ஷனா எது கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில உங்களுக்கு எழுதுறதுக்கு எது தோதா இருக்குமோ அந்த டிஸ்ட்ரிக்ட குடுங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு அதில ஒரு 4 சென்டர் கேட்குறாங்க. அதில உங்க 4 சென்டர்ல எது உங்களுக்கு பக்கத்தில வரும் அப்படின்னு சொன்னா, 2வது சாய்ஸ்ல குடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குரூப் 2A அந்த எக்ஸாமுக்கு பேப்பர் 1க்கான எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதில உங்களுக்கு தேர்வு மையம் 2 சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதில உங்களுக்கு எது எது பக்கமோ அந்த டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் பேப்பர் கேட்டிருக்காங்க. மெயின் பேப்பர்ல உங்களுக்கு வந்து பக்கத்தில எது இருக்கு? அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் கேட்டிருக்காங்க. நீங்க பக்கத்தில போய் தங்கி இருந்து எக்ஸாம் எழுதுறாப்புல எது தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ப்ரிபரன்ஸ் முதல்நிலை தேர்வு. இதில வந்து நீங்க எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுத போறீங்களா? இங்கிலீஷ்ல எழுத போறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் தமிழ்ல எழுதுறவங்க ஃபுல்லா பேரும் பொது தமிழ்லயே குடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷ் நீங்க இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சிருந்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் எனக்கு தெரியும்னா, இங்கிலீஷ் நீங்க குடுத்துக்கோங்க. இல்லாட்டி தமிழ்லயே குடுத்துக்கோங்க. 2 ஆப்ஷன்லயுமே நீங்க தமிழ்ல குடுத்து முடிச்சிருங்க. ஓகேவா? நீங்க இந்த விண்ணப்பத்திற்கான கட்டண சலுகையை பெற விரும்புகிறீர்களா? அதாவது நம்ம எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சில ஓடிஆர ஃபில் பண்ணும்போது ரூ. 200 250 பே பண்ணுவோம். இதில வந்து நம்ம 3 ட்ரிப்பு வந்து ஃப்ரீயா பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லா பேருமே ஃப்ரீ எப்பயுமே. அதாவது பிசி, எம்பிசிக்கு 3 ட்ரிப்பு வந்து நம்ம வந்து ஃப்ரீயா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 ட்ரிப்புக்கு மேல போனா அமௌண்ட் கேட்கலாம். இது நம்ம 2 அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி இது 3வதா அப்ளை பண்ணதுனால அமௌண்ட் கிடையாது. எஸ்ன்னு உள்ள ஆப்ஷன் நம்ம குடுத்துக்கிற வேண்டியதுதான். ஓகேவா? எஸ்ன்னு ஆப்ஷன் குடுத்துட்டு கீழ உள்ள டிக் பாக்ஸ குடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ ஆப்ஷன நம்ம கிளிக் பண்ணிற வேண்டியதுதான். கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்துரும். ஓகேவா? இதில உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்லாம் கரெக்ஷன் எதுவும் இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நம்ம வந்து 24ஆம் தேதிக்கு மேல 24 டூ 26க்கு மேல நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இதில எல்லாம் கரெக்ட்டான்னு பார்த்துட்டு கீழ ஒரு 16 இது உறுதிமொழின்னு டிக் பாக்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. ஐ கன்ஃபார்ம் ஆப்ஷன குடுத்துட்டு ஐ அக்ரி ப்ரொசீட் குடுங்க. ஐ அக்ரி ப்ரொசீட் மறுபடியும் குடுத்துட்டு கீழ ஐ அக்ரி ஃபைனல் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். அத குடுத்துட்டு சரி ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. சரி ஆப்ஷன கிளிக் பண்ணா அதுக்கு கீழ உங்களுக்கு டிக் பாக்ஸ் வரும். மேல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ ஒரு டிக் பாக்ஸ் குடுத்துருப்போம். அத கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி ப்ரொசீட குடுத்துட்டு மறுபடியும் ஐ அக்ரி ஃபைனல் சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டா யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல் இருக்கும். டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோடுக்கு வந்துரும். இதில வந்து நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, பிரிண்ட் ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த பிரிண்ட் ஆப்ஷன நீங்க குடுத்து, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஃபைல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க லேப்டாப்ல நீங்க சேவ் பண்ணி வச்சு ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க WhatsAppல அனுப்பிக்கலாம். ஒரு நெட்ஸ்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி தேவையில்ல. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில ஏதாவது ஒரு டவுட் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.